ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு போட்டுட்டு நீளமாக வெட்டி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதும் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். திரும்ப ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பின்பு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது பச்சை வாசனை போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை அடித்தா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம மிதமான சூட்டில் வறுத்துக்கிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடல மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட்டி இல்லாமல் தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற்றுனதுக்கப்புறம் கிளறிட்டுருக்கலாம். கட்டியாகிடும். பாருங்கள், குருமா எவ்வளோ தண்ணியாக தெரியுது. இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு நிமிஷம் நம்ம கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா குருமா எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணால் இறக்கிக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்னா கூட இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழந்தைங்களாம் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.